நம்ம வந்து சயின்ஸில் வளர்றோன்ற பேர்ல இப்போ பார்த்தீங்களா இருக்க விவசாயத்தில் ஹைப்ரிட் போட்டு பண்ணுறாங்க இல்லை, இது அப்போ வேற மாதிரி பண்ணிட்டு இருந்தானுங்க. ஸோ அப்போ பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு கட்டத்துல காட்டை மொத்தமாக அழிக்கும் போது இந்த எக்கோ விஷயங்கள் மாறுது, இந்த பூமியோட எக்கோ சிஸ்டமே மாறுது. இவங்க ஏதோ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்பயே அதான பண்ணிட்டு இருக்காங்க. ஓசோன் லேயர்ல ஓட்ட விழுகுது, பூமி சூடாகிறது காரணம் என்ன? நீங்க தப்பான ஒரு சயின்ஸ்ல இருக்கிறனால தானே, தப்பான ஒரு வழிமுறைகளை இயற்கையை அழிச்சனால தானே இதெல்லாம் நடக்குது. அப்பயும் இவங்க அதே தான் பண்ணானுங்க. பார்ட் 3ல என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி இந்த ஒரு விஷயங்களை பூமிக்குள்ள இருக்கக்கூடிய டெக்னாலஜி இதெல்லாம் வச்சு நம்ம இவ்வளோ வரைக்கும் நம்ம வளர்ச்சி அடைஞ்சதை விட வீழ்ச்சி அடைந்தது தான் அதிகம். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு சீரியஸ்ல நம்ம வீழ்ச்சி அடைஞ்சது தான் அதிகம். அது என்ன மேட்டர், எதுக்காக வீழ்ச்சி அடைஞ்சோம், அது எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்றது 3rd பார்ட்ல நம்ம டீட்டெயிலாக பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லி பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், கேளு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன மேட்டர் அப்படின்னா, இந்த நம்ம வளர்ந்துருக்கோம், நவீன கால வளர்ச்சியில் அடைஞ்சிருக்கோம். ராக்கெட்டில் போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், 20,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஜெட்டில் போகிறோம், இதெல்லாம் பண்ணுறோம். ஓகே, பூமியை எந்த அளவுக்கு பாதுகாத்து வச்சுருக்கோம்? பூமி அழிவு பாதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இங்கே இருக்க தமிழ்நாட்டுகளோட மண் மலையெல்லாம் குறைஞ்சி போய் கேரளாவில் செட்டில் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் அப்பயும் நல்லா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை தான் குறி வைக்கிறானுங்க. சவுத் இந்தியா இங்கே தான் தமிழ்நாட்டை தான் குறி வைக்கிறானுங்க. நீங்கள் சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னாலும் குமரிக்கண்டம் இந்த இருக்குல்ல தமிழ்நாடு, அதுக்கு கீழே கன்னியாகுமரி கீழே தான் பூமியோட மைய காந்தப்புலம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸே அங்கே தான் இருக்கு. அதுவும் ஏன் அங்கே இருக்கு? லியோர் கசான்ற கதை கேட்டிங்கன்னா, ராமேஸ்வரத்துக்கு கீழே இருக்க அதை லிங்க் கீழே கொடுக்குறேன் பாருங்க. லியோர் கசால வந்து ராமேஸ்வரத்துக்கு கீழே ஒரு டன்னலை தேடி போவாங்க. அந்த டன்னலுக்குள்ள ஒரு நம்மளே வியந்து பார்க்குற அளவுக்கு உள்ள அதிக ஒரு விஷயத்த உருவாக்கியிருக்காங்க. ஒரு பாறைக்குள்ள இவ்வளோ பெரிய இடம் இருக்கா, எம்டி லேண்ட் இருக்கா, எப்படி அது உருவாக்குனாங்க? அண்டர்கிரவுண்ட் சிட்டிஸ் நம்ம உருவாக்கல, நாகர்கள் உருவாக்குனது, அவங்க பயன்படுத்துறதுக்கு அங்கே கேட்டுக்கான ஓப்பன் பண்ணுற போர்ட்டல்ஸ்லாம் அங்கே தான் இருக்குது. அதெல்லாம் மூடினாங்க. அந்த போர்ட்டல்ஸ் பற்றி நான் அப்புறம் பேசலாம். எப்படி எதிரிகள் போனாங்க, எப்படி இப்போ நம்ம மனிதர்கள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், ஏன் இறைவன் கடவுளெல்லாம் நம்மளை பார்க்க முடியல, ஏன் அவங்க வர மாட்டாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகே, இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸு கன்னியாகுமரி கீழே தான் இருக்குது. அதாவது ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, குமரிக்கண்டத்துக்கும் அதாவது இலங்கை அந்த வட்டத்துக்குள்ள தான் இருக்குது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. இன்டர்நெட்டில் தேடிப்பார், உனக்கே கிடைக்கும். ஸோ இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால தான் இங்கே மையப்படுத்தி இந்த இடத்துல இருந்து ஆள போகிறாங்க. சவுத் இந்தியாவிலேருந்து ஆள போகிறாங்க. இந்த இடத்துல இருந்து தான் பிரபஞ்சத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையுமே தாங்கி பிடிச்சிட்டு இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பூமியவே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் நம்ம காப்பாற்றிட்டு இருக்கு. நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னாலே அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தானே. அந்த ஃபோர்ஸோட மையமே அங்கே இருக்குன்னா அப்போ அங்கே தானே சயின்ஸு மூலாதாரம் எல்லாமே இருக்குது. சொல்லுவாங்களே, பிரபஞ்சத்தின் மையப்புள்ளி சிவனோட கட்டவர்கள் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, தமிழ்நாட்டோட கட்டவர்கள், பாரத மாதாவோட பாதமே தானே சொல்லுவாங்க. எல்லாமே சும்மா கிடையாது, எல்லாமே மெசேஜ். சரி, ஓகே, இப்படிலாம் அடிமைப்படுத்தி இந்த மாதிரிலாம் விஷயம் பண்ணாங்க. அப்போது சிவந்தவன் என்ன நினைக்கிறான், இவங்க என்ன இப்படியே வந்து நாட்டெல்லாம் அழிக்கிறானுங்க, இதுக்கு மேலே விட்டா சரி வராதுன்னு சொல்லிட்டு சிவந்தவன் தான் ஃபர்ஸ்ட் காட்டுக்குள்ளே இறங்குறான். அப்போ சரி, மூத்தல் எதுவும் தடுக்கலை. ஏன்னா மூத்தல் நினச்சிருந்தா எப்போ நாகரில் அடிச்சு முடிச்சிருக்கலாம். ஏன்னா அவங்களுடைய பவர் பொட்டன்ஷியல்லாம் வேற லெவல். ஆனால் இங்கே யாரு கூடயும் சமாதானம் அன்போடு இருக்கணும். நம்ம வந்து யாரையும் அடித்து சண்டை போட்டு காரணத்துக்காக வரல. நாம் வந்து நம்ம முன்னோர்கள் ட்ராப் ஆகிட்டாங்க, அவங்களுக்காக வேலை பார்க்கறதுக்கு நம்ம இனப்பெருக்கம் பண்ணி நம்மளுடைய ஆற்றல் நம்ம அவங்கள்ட்ட கொடுத்து அவங்கள பூஸ்டப் பண்ணி அவங்களுடைய அந்த பிழையை சரி பண்ணிக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம். ஸோ நம்மளோட பர்பஸ் இதுதான். நிம்மதியாக இந்த பூமியை வாழ்ந்துட்டு இருக்கிறதெல்லாம் அனுபவிச்சுட்டு இறந்து போய் அவங்கள்ட்ட போய் சேரணும். இதுதான் பர்பஸ், மனிதரோட பர்பஸ். அதை விட்டுப்பட்டு நம்ம தேவையில்லாத வேலைகள்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. சிவந்தவன் இதை விடலை. இப்போ இந்த பூமி இப்படி நடந்துச்சுன்னா பல இயற்கை சூழல்கள் மாறும், பல இனங்கள் அழிஞ்சுக்கிட்டு வரும். இது நல்லா இருக்காது. காடுகளில் வச்சு இவ்வளவோ உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு, இதெல்லாம் அழிஞ்சிரும். பூமி அவங்க தான் இருந்தானுங்க மொதல். அந்த பூமி அவங்களே நாசப்படுத்தினானுங்க கோளாறு உள்ள ஆட்கள். அப்புறம் தான் உள்ளே இறங்கி சண்டை போடுறாங்க. சிவந்தவன் தான் ஃபர்ஸ்ட் இறங்கி அடிக்கிறாப்புல. அடிச்சோடனே அங்கே ஆரம்பிக்குது இந்த சண்டை. அங்கே ஆரம்பித்த சண்டை இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. நாகர்களை மொத்தமாக க்ளோஸ் பண்ணியும் குமரிக்கண்ட அழிவு நடந்துச்சு. அந்த மொத்தமாக க்ளோஸ் பண்ணியும் அதில் 5-6 தலைமைகள் அண்டர்கிரவுண்ட்ல அது வீரியமாக இருப்பான். இல்லை இங்க ஆண்ட பரம்பராடான்னு வாங்கல, அவங்க மட்டும் இந்த பூமியை விட்டு போவே இல்லை. அவங்களுக்கு இணை பிரபஞ்சம் கொடுத்தும் போகலை. ஸோ இங்கே உள்ளே போயிட்டானுங்க. உள்ளே போய் அண்டர்கிரவுண்டில் உட்காந்துக்கிட்டு சரி போய் தொலைஞ்சிச்சு, என்ன பிரச்சனைன்னு விட்டாச்சு. இப்போ அவனுங்க இருந்து இயக்கி நான் சொன்ன 3வது தலைக்கட்டு ராஜ பரம்பரைகள், ராயல் பிளட் லைன்ஸ், அவங்கள வச்சு தான் இந்த ஒட்டுமொத்த பூமியை டேக் ஓவர் பண்ணி வச்சிருக்கானுங்க. அது எப்படி ப்ரோ மூத்தோல் இளையோர்லாம் இவங்க இருந்தாங்க, இவங்க இருக்கும்போது எப்படி டேக் ஓவர் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி உனக்கு வருமா? அதான் மெயின் மேட்ரு. ஸோ இந்த மாதிரி சண்டைலாம் வந்து தூத்து போயிட்டாங்களா, அண்டர்கிரவுண்டில் போயிட்டாங்களா, நம்ம தான் இந்த ஒட்டுமொத்த பூமியை ஆண்டுட்டு இருந்தோம். ஸோ ஒட்டுமொத்த பூமி நம்ம கண்ட்ரோலுக்கு வந்த பிறகு எல்லா நாகரிகங்கள்லையும் ஏன் தமிழனோட எச்சம் இருக்குன்னு இப்போ உனக்கு புரியுதா?
தமிழுடைய மெயின் மேட்ரு ஏன் இருக்குன்னு தெரியுதா? உலகம் முழுக்க நம்ம கண்ட்ரோல் எடுத்துட்டோம். ஒட்டுமொத்த பூமியும் தமிழன் கையில இருக்கு. அதாவது மூத்தோட இளையோர் சிவந்தவன் இவங்களுடைய கையில இருக்கு. இந்த வரலாற அவங்க ஆட்களுக்கு கடத்துறதுக்கு தான் ஒவ்வொரு 1000 வருடங்களுக்கும், ஒவ்வொரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கும் ஒவ்வொருத்தரையும் சிவனாகவும், முருகனாகவும், கிருஷ்ணனாகவும், ராமனாகவும் நடிக்க வச்சு அவனுங்கள அதே ஸ்கிரிப்ட் படி போட்டு தள்ளி பல வேலைகள பண்ணி அவங்க ஆட்களுக்கு எஜுகேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுங்களால அந்த டைம்ல தோத்து போனத தாங்க முடியாம ஒவ்வொரு டைமும் நம்மள அந்த கேரக்டரா நடிக்க வச்சு, நம்ம முன்னோர்கள் தானே அவங்கள இப்போ தாத்தாவோட சொத்து பேரனுக்கு தானே அனுபவிக்கும். அதே மாதிரி தாத்தா செஞ்ச சண்டையில தாத்தா மேல இருக்க கோவத்த பேரங்க மேல தானே காட்டுவாய்ங்க. அது மனிதர்கள் மேல காட்டுவாய்ங்க. மனிதர்கள் இப்படி ஒரு மாதிரி ஸ்கிரிப்ட் படி இவன் இந்த கேரக்டர், அவன் இந்த கேரக்டர்னு ஒவ்வொரு கேரக்டரா உட்கார வச்சு அவன போட்டு தள்ளி இன்பம் அடையறாய்ங்க. ஒவ்வொரு போரையும் நாங்க ஜெயிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இன்பம் அடையறானுங்க. இந்த பாத்ரூம்ல உட்காந்து மாஸ்டர் பீட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி சுய இன்பம் அடைஞ்சிட்டு இருக்கானுங்க. அவங்களால உண்மையான அதையும் தமிழர்களை முட்டாளாக்கி மனிதர்களோட உண்மையான அரசியல் என்ன, தமிழர்களோட உண்மையான ஆற்றல் என்னன்னு தெரிய வைக்காம டம்மி ஆக்கி வச்சுதான் இங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. உண்மையான விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோமே, அவன் என்னைக்கு அடிபட்டானோ நம்மளை ஜெயிக்கவே முடியாது. அதுக்காகத்தான் நம்மளை முட்டாளாக்கி வச்சிருக்கானுங்க. நம்ம எப்படி முட்டாளானோம் அப்படின்றத பார்ட் 4ல பார்க்கலாம். பகை நான் விட்டு வச்ச பகை, எங்கேயோ எப்படியோ நிம்மதியா வாழ்ந்துட்டு அந்த சின்ன பேராசையில நான் விலகி வந்த பகை. அந்த பகை எவ்வளவு யுகம் ஆனாலும் தொடுத்துட்டே இருக்கும். அதை மொத்தமா முழுசா முடிச்சிடணும். நான் முடிக்கணும், முடிச்சிடுறேன். ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கா இல்ல, பதிலுக்கு நம்ம ஆட்டத்தை காட்ட வேண்டாம். இத்தனை நாள் இருந்த மாதிரி ஒதுங்கி இருந்துருவோமே. நாம இத்தனை நாள் ஒதுங்கி இல்ல, பாயறதுக்கு நேரம் பார்த்து பதுங்கி இருந்தோம். இதான் நேரம், இந்த பேட்டை பாயிர நேரம்.